இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவரை விட்டு நம்ம விலகிட்டோம்னாலே நம்ம வீணாக போயிடுவோம். ஆண்டவரை விட்டு நம்ம விலகி விட்டோம் என்றாலே நம்ம வீணானவைகளை ஆட்டோமேட்டிக்காக பின்பற்ற போயிடுவோம். அதனால் ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. விலகி விட்டோம் என்றாலே நம்ம வீணானவைகளை ஆட்டோமேட்டிக்காக பின்பற்றி விடுவோம். அதான் சாமுவேல் தீர்க்கன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால தான் சாலமோனை பார்த்து அவங்க அப்பா சொன்னார், உன் தேவனை நீ விட்டுறாத, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு, நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை, அப்போ நீ விலகிடாத, நீ விலகி போயிட்டீன்னா அது உனக்கு ஆபத்து உண்டாக்கிரும். ஆண்டவரை விட்டு நம்ம விலகவே கூடாது. நமக்கு படிப்பு வரும், புதிதான நண்பர்கள் வருவாங்க, புதிய சூழ்நிலைகள் வரும், புதிய வேலைகள் வரும், புதிய ஊர் வரலாம். எந்த இடத்துலையும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. தானியேல் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கிறதுல கவனமாக இருந்தால் அவன் வீணான எதையுமே பின்பற்றாமலே ஆண்டவரை அவனை பாதுகாத்துக்கிட்டான். அவனுடைய கவனம் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. அதில் தான் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான். 30 நாள் இல்லை, 30 நொடி இல்லை, 3 நொடி கூட, ஒரு நொடி கூட விலக மாட்டேங்கிறதுல அவன் வைராக்கியமாக இருந்திருக்கான். அது ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான். ஆயிரக்கணக்கான யூத வாலிபர்கள் அங்கே போனாங்க. ஆனால் அவங்க பேர்கள் முதற்கொண்டு எழுதப்படலை. சொல்லப்போனால் அந்த தானியேலின் நிமித்தம் இன்னொரு 3 வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். யார் நிமித்தம்? ஏன்னா தானியேல்னா அவங்களையும் கேதர் பண்ணி உள்ளே கொண்டு வந்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்மானமாக இருக்கணும். உங்கள் ஆயுசு முடிகிற வர ஆண்டவரை விட்டு விலகக்கூடாதுன்னு. ஆண்டவர் விட்டு நீங்கள் விலகி போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பவுலப்போஸ்தலன மாதிரி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு முழங்கணும். உபத்திரவமோ, வியாதியோ, பசியோ, பட்டினியோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, தேவதூதரோ, எதுவோ, மேன்மையா இருக்கட்டும், அது கஷ்டமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அது துக்கமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும் அல்லது இகழ்ச்சியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்னை பிரிக்காதுன்னு தைரியமா நிச்சயிச்சு வச்சிருக்கேன்னு அவர் தீர்மானமா இருக்காரு. ஏன்னா அவரால் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி தான் அந்த ரோமர் 8 முடிக்கிறார். அவரால் நான் என்ன செய்வேன்? மரணத்தை ஜெயிப்பேன், வியாதியை ஜெயிப்பேன், பிரச்சனையை ஜெயிப்பேன், இந்த உலகத்தை ஜெயிப்பேன், எல்லாத்தையும் ஜெயிப்பேன். அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார், என்னில் அன்பு கூறுகிறவராலே. பார்த்தீங்களா? அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அவரை விட்டு நம்ம விலகலாமா? உங்களை ஒருத்தவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க, உங்களை விட்டு நீங்கள் விலகி போகிறது உங்கள் குடும்பத்தையோ உங்கள் உறவுகளையோ அப்படி ஒரு வேதனை உண்டாக்குமோ, அதை விட கோடி மடங்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் மனுக்குலத்தை நேசிக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரே நடத்தினார். நமக்கு இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. மேக ஸ்தம்பமாக அவங்களுக்கு அவர் இருந்தார். அதாவது சுற்றி வெயில் அடிக்கும்போது அவங்களுக்கு மட்டும் என்ன அடிக்காது? வெயில் அடிக்காது. அவங்க மூவாக மேகஸ்தம்பம் மூவ் ஆகிட்டே இருக்கும். அவங்க நடக்க நடக்க அவங்களுக்கு மேலே கர்த்தர் மேகஸ்தம்பமாக இருக்கார். மேகத்தை படைச்சவரே அங்கே வந்துடுறார். அந்த சூரியனுடைய ஒளி தன்னுடைய பிள்ளைகள் மேல் பட்டு அந்த பயணத்தில் அவர்களுக்கு களைப்பு வராதபடி கர்த்தர் காத்துக்கிட்டார். ஆண்டவர் எல்லாமே லாஜிக்காக தான் செஞ்சுருந்தார். நான் கூட அந்த எரிகோ பட்டணத்து கோட்டை விழுந்ததை நம்ம பார்த்தேன். முதல் நாளே 7 தடவை சுத்த சொல்லியிருந்தா எல்லாரும் என்ன இருப்பாங்க? எல்லாரும் கீழே விழுந்து கை காலெலாம் வழியில் அங்கேயே விழுந்து கிடந்திருப்பாங்க. முதல் நாள் நம்ம காலுக்கு ஒரு ப்ராக்டிஸ் நம்ம மூளையோடு சேர்த்து கொடுத்தோன்னா முதல் நாள் எல்லாருமே டயர்டாக தான் படுத்திருப்பாங்க, டயர்டாக தான் எந்திரிச்சிருப்பாங்க. ஆனால் 2வது நாள் இப்படி தான் நடக்கணும்னு மூளையும் உடம்பு தயாராகுது. 3வது நாள் தயாராகுது. 7வது நாள் வரும்போது எத்தனை தடவை வேணாலும் சுற்றிடும், கால் வலிக்காது. 14 மணி நேரம் 15 மணி நேரம் 2 துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்களே, நீங்கள் போய் 10 நிமிஷம் நில்லுங்க. அடுத்த நாள் காலையில் சொல்லுவீங்க, ஏன்னா காலெல்லாம் வலிக்குது. ஆனால் அவன் மட்டும் எப்படி நிற்கிறான்? அதே போல தான் கர்த்தர் அவங்கள பயிற்றுவிச்சார். உடனே முதல் நாளே 7 தடவை சுத்த வைக்கல. நம்ம வாழ்க்கையில்
நம்ம ஆண்டவரை நெருங்க 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 நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளவங்களாக மாறிடுவோம், ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடுவோம், ரொம்ப மேன்மையாக மாறிடுவோம். நம்ம ஆண்டவரை விட்டு விலக 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 நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, விலகி போகாமல் இருங்க, இல்லைன்னா நீங்கள் வீணாக போயிடுவீங்க, நீங்கள் வீணானவைகளை பின்பற்றுவீங்க. இயேசு ஆகிய ஆண்டவரோட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சூப்பர் ஐக்கானாக மாறிடுவீங்க. அந்த பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, அவர் தான் ஒன்று, நம்மளாம் ஜீரோ. அந்த ஒன்னோட நம்ம எத்தனை வேல்யூ, நம்ம படிப்பு, நம்மளுடைய தாளந்துகள் எத்தனை சேர்க்கப்பட்டாலும் அவர் முன்னாடி இருக்கும்போது தான் நம்ம என்னவா மாறுறோம், வேல்யூவாக மாறுறோம். நம்ம ஏரியாவில் நிறைய அறிவாளிகள் பார்த்தீங்களா, குடிச்சு வீணாக போகிறவன், திறமை இருந்து வீணாக போகிறவன், அறிவு இருந்து வீணாக போகிறவன். ஏதோ வந்து அன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணணும், 2 பிள்ளை பெற்றுக்கிறணும், ஒரு வீடு கட்டணும், இதுதான் பெரிய சாதனையா மனுஷனுக்கு அப்படி நினைச்சிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மை அப்படி இல்லை, பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர், நம்மை ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுகிறவர். அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். அதெல்லாம் எப்படிங்க நான் மாறணும், எப்படி என்னால மாற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது, விலகி போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, விலகி, அவ்வளோதான் சொல்கிறார், விலகி போகாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராஜா கேட்டாங்க. ராஜா கேட்டது ஆண்டவருக்கும் பிரியமில்லை, சாமுவேலுக்கும் பிரியமில்லை. ஏன் தெரியுமா, ராஜா இல்லாத காலத்தில் கர்த்தரே அவங்கள நடத்தினார். பெலிஸ்தர்கள் அவங்கள பார்த்து பயந்தாங்க. அப்போ ஆண்டவர் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது, இந்த விஷயம் உன்னை ஆண்டவரை விட்டு விலகி போக பண்ணும் என்பதனால் இது வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுவார். கேட்காத போது அதை வச்சுக்க, ஆனால் விலகி போயிடாத, ஜாக்கிரதையா. இப்படி அதை வச்சுக்க, ஏன்னா நீ தொந்தரவு பண்ணுற, நீ ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுற, நீ ரொம்ப என்னை போட்டு குடைச்சல் கொடுக்குற, நீ சொல்கிற 10ஓட 1 11 பாவமாக இருக்கட்டும்னு சொல்கிற, 20ஓட 1 21 பாவமாக வச்சுக்கிறதுக்கு ஆண்டவரே, எனக்கு என் விருப்பத்தை கொடுங்க ஆண்டவரே, எப்படியாவது கொடுங்கப்பா. இப்படித்தான் அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து உலகம் அழிய போகிற வரைக்கும் உள்ள வாலிபர்கள் வரைக்கும் வாழ்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அடிபட்டு உதப்பட்டு சிக்குண்டு சிதை உண்டு. அதை தாண்டி போய் தான் நமக்கு புரிய தெரியும். நம்ம ஆண்டவருக்கு அதுக்கு முன்னமே நமக்கு எது தேவைன்னு அழகா தெரியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சாமுவேலை பார்த்து 19ஆம் வசனத்தில், நாங்கள் சாகாதபடிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யவும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோட. இன்னைக்கு பாவத்தை கூட்டுறதுக்கு தான் சபைக்கு வராங்க. ஒரே ஒரு பாவம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறீங்க, நாங்க தான் நிறைய செஞ்சிட்டோம்ல, இத்தோட ஒண்ணு. அவங்க சொல்றது தானே போட்டிருக்கு. என்ன சொல்றாங்க, ஒரு பாவம் எக்ஸ்ட்ரா, ஒரு இட்லி தோசை வடை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை எதை வாங்கிக்கிட்டாங்க, பாவத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஏன் இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கன் இப்படி சொன்னார் என்றால், ராஜாக்கள் சரியானவர்களாக இல்லாத போது ஜனங்கள் விலகி போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. நாம் தேர்ந்தெடுக்கிற பாத்திரங்கள் நம்மை விட விசுவாசத்தில் பலன் இல்லாதவர்களாய் போகும்போது, தேவனை அறியாதவர்களாய் போகும்போது நமக்கு சவால்கள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இயல்பாகவே உண்டு. நீங்கள் சோர்ந்து போகும்போது, வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற உறவுகள் இல்லாத போது, நீங்கள் சோர்ந்து போகும்போது, உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லாத போது, உங்களுக்காக ஆவிக்குரிய உற்சாக நிலையை உங்களுக்கு கொண்டு வருகிறவர்கள் இல்லாத போது, ஆட்டோமேட்டிக்காகவே அவிசுவாசமும் சோர்வுகளும் பின்மாற்றங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்லுங்க, விலகி போகாதீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறது, எப்போ ஃபோன் பண்ணாலும், தம்பி ஆராதனைக்கு போனியா, என்னை விலகி போகக்கூடாதுப்பா, விலகி போயிட்டாலே முடிஞ்சிருச்சுப்பா சொன்னாங்களா? சரி, சவுல் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது சவுல் காலத்தில் இஸ்ரவேல் விக்கிரக ஆராதனைக்கு போச்சுன்னெலாம் சொல்லவே முடியாது.
அப்படி ஒன்றும் மோசமானவன்லாம் கிடையாது. அவன் தான் கடவுளுடைய வார்த்தைக்கு 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் கீழ்ப்படியாமல் போனான். ஆனால் மற்றபடி ஜோசியக்காரன் அப்புறம் யார் எல்லாரையும் ஒழிச்சான். குறி சொல்கிறவன் அடித்து துவைச்சு தேசத்தை சுத்தம் பண்ணான். அவன் காலத்தில் தேசத்தில் விக்கிரக ஆராதனை பகிரங்கமாக இல்லை. யார் காலத்தில்? அதனால ஜனங்கள் ஆண்டவரை விட்டு என்ன செய்யலை, விலகி போகல. ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அடுத்த காலம் தாவீது காலம் சொல்லவே வேணாம், நல்லாவே ஆண்டவரோடு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ரெகோபயாம்னு ஒருத்தன் வந்தான். மொத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களில் 3/4 பேர் நாசமாக போயிட்டு. எப்படி போயிட்டான்? ஆமாம், அந்த பீரியட் வந்து சாலமோனுடைய, தாவீதுக்கு அடுத்த சாலமோனுக்கு அடுத்ததில் 2ஆக பிரியும் போது ஒரு ராஜா வந்தான். கடைசியில் அவனுடைய பேரிலே தான் இஸ்ரவேலுடைய பாவங்களே அழிக்கப்பட்டன. என்ன பேர்? எங்கே பார்த்தாலும் யெரொபெயாமின் பாவங்கள். இவங்க விலகி போனதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உடனே நடக்கல. இவங்க விலகி போனதனுடைய பாதிப்பு உடனே நடக்கல. இவங்க விலகி போனதனுடைய வீழ்ச்சி உடனே தெரியல. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டே வந்தவங்க. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி விலகி போய்த்தான் சந்ததிகளை ஆண்டவரை விட்டு இழந்தார்கள், மேன்மைகளை ஆண்டவரை விட்டு இழந்தார்கள். நான் தான் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கிறத கஷ்டமாக நினைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அப்போ பல நேரங்களில் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறது. நான் செஞ்சது சரிதான், ஆண்டவருக்கு தெரியாதா? இங்கே எதுக்கு இவரை வச்சு போட்டு வைக்கிறாரு? நீ விலைக்கு போனால் கடைசியில் எந்த அளவுக்கு மாறினாங்கன்னு ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறேன். அடிக்கடி யெரொபெயாம் பாவம்னு கர்த்தர் சொல்லிக்கிட்டே வர்றாருல்ல. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்கன்னு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தின் பலிகளை செலுத்த போனால் முதல்ல சர்ச்சுக்கு போறதுக்கு வாசலை அடைக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சபையில் 100% ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பங்கள் 52 வாரமும் ஒரு குடும்பம் 100% ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிறேன் அப்படின்னு 90% குடும்பங்கள் நம்ம சபையில் இல்லை. வந்து உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் விலகி போகிறதுனால முதல்ல வாசலை எங்கே அடைக்கிறான்னா எருசலேமுக்கு போகிறது தான் தடை. இதில் தான் நிறைய பிள்ளை படிக்கிறது அந்த பெரிய காலேஜில். எங்கள் பிள்ளைங்க படிக்கிறது பெரிய ஸ்கூலில். நம்ம என்னத்தை தான் பார்த்தோம்? ஸ்கூலு, காலேஜ். இந்த ராமநாதபுரத்தில் 10வது 11வது 12வது வந்துட்டாலே சண்டை போட வேண்டியது இருக்கு. நீங்கள் யாராவது ஒரு ஆள் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்தை திறக்கவே மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் வருமா? ஏன் உங்களால் முடியாதா? உங்களுக்கு ஒரு எண்ணம் வருமா? ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வருமா? ஞாயிற்றுக்கிழமை அந்த பூட்டை திறக்க முடியாதுடா, ஆனால் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்து காட்டுறோம், உங்களால் வர முடியுமா? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா? உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குமா? இங்கே போயிட்டு கிறிஸ்தவ பெற்றோர்கள்லாம் ஹெட் மிஸ்டர்ஸ்டையும் ஸ்கூல் டீச்சர்கிட்டையும் என்ன போட வேண்டியது இருக்குது? சண்டை. அதுலேயும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தான் ரொம்ப படிக்க வைக்கிதான். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நம்மளை படைச்ச ஆண்டவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுக்கணுமா? அவரையே நினச்சி வீட்டில் இளைப்பாரி சந்தோஷப்படணுமா? இப்போ இங்கே கவனிக்கிறீங்களா? நான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களோ எல்லோருமே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிட்டீங்க. அதெல்லாம் ரியலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பெரிய சவாலாக தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை மாற்றிட்டு பேசாமல் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களும் தொந்தரவு பண்ணுவாங்க போலையே. எல்லாரும் தொந்தரவு பண்ணுறான். எல்லாரும் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். என்ன படித்து என்ன சாதிக்க போகிறோம்? அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரயோஜனமாக இருப்போம். நான் அப்படித்தான் நம்புகிறேன்.
நாங்களாம் பாதி காலம் ஸ்கூலுக்கே போகாதான் இருக்கு. என்ன சொல்கிறது? எங்களை ஆண்டவர் நல்லா தான் வச்சுருக்கார். மொத்தத்தில் ஒன்றே ஒன்று அவரோட இணைஞ்சிட்டோம், அதனால ஆசீர்வாதமாக மாறிட்டோம். ஒரு தடவை ஒரு செமிஸ்டர் எழுத விடாமல் தான் நிப்பாட்டிட்டாங்க, ஒழுங்காக காலேஜுக்கு போகல. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரோட இணைஞ்சப்ப நம்ம பிரயோஜனமாக மாறுறோமே, ஆண்டவரோட இணைஞ்சப்ப நம்ம ஆசீர்வாதமாக மாறுறோமே, நம்ம குறைகளை கர்த்தர் மன்னிச்சு நம்மளை ஆசீர்வதிச்சாரு. அதனால தான் சொல்றது, அவரோட இணைஞ்சது மட்டும்தான் ஏன் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். ஆனால் அவரோட இணைஞ்சப்போ ஒழுக்கம் இல்லாமல் இருக்க மாட்டோம். அவரோட இணையாதனால தான் அப்படி எல்லாம் நடந்திருப்போம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அதையும் நீங்கள் விளங்கிக்கிறணும். இங்கே என்ன நடந்துச்சு? எருசலேமுக்கு போனால் திரும்பி வரமாட்டாங்க. தாவீதோட மகன் பின்னாடி போயிடுவாங்க. தாவீதோட மகன் பின்னாடி மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு பின்னாடி போயிடுவாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டால் நம்ம ராஜ்யம் சுருங்கிடும். இந்த மாதிரி மனிதர்கள் கையில் மட்டும் நீங்கள் மாட்டிடவே கூடாது. ஆமாம், நம்மளை ஒரு அடிமையாக வச்சிருக்க மனிதன் கையில் சிக்கிடக்கூடாது. அவனுடைய தேவைக்காக நம்மை பயன்படுத்துகிற மனிதர் கையில் சிக்கிடக்கூடாது. அவனுடைய ஆசைக்காக நம்மை அடிமைப்படுத்துகிற பிசாசின் கையில் நம்ம சிக்கிடக்கூடாது. நாம் அவர் கையில தான் சிக்கணும். தாவீது மாதிரி யார் கையில தான் சிக்கணும்? அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தானுக்கு எப்பயுமே நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை கெடுக்கணும்னு பார்த்துட்டே இருப்பான். இங்கே நீங்கள் கவனித்து பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களுடைய இருதயம் யூதாவின் ராஜாவாக்கிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு. எப்படிலாம் யோசிக்கிறான்? யாரு? ரெகோபயாம் எப்படி யோசிச்சிருக்கணும்? ஒன்றுமே இல்லாத சாலமோனுடைய வேலைக்காரனாகிய என்ன இந்த ஆண்டவர் இத்தனை பெரிய 11 கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினாரு. அப்படி யோசிக்க விடுவானா சாத்தா? என்ன ஆண்டவர் இப்படி ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்தாரு? எனக்கு ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் எங்கே செஞ்சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், இவங்களை சர்ச்சுக்கு அனுப்பணும்னா அதனால தான் நிறைய வீட்டுக்காரங்க கையில் கம்போட நிற்கிறானோ தெரியல. நிறைய மனிதர்கள் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வர்றத பெரிய பாவமாக பேசுகிறானோ தெரியல. என்னமோ தெரியல. இந்த ரெகோபயாம் சொல்கிறான், அங்கே போனால் நம்மளை கொன்றுவாங்க. அங்கே போனால் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? ஆமாம், திரும்பி என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருக்கான். நல்லதையாவது சிந்திக்கலாம்ல. இப்படி சுயபலத்தை நம்புறவங்க இப்படித்தான் சிந்திப்பாங்க. சுயபலத்தை, ஐயோ போயிருமோ, ஐயோ இந்த ஜனங்கள் போயிடுவாங்களோ, ஐயோ போயிடுவாங்களோ, ஐயோ அது போயிருமோ, ஐயோ இது போயிருமோ. ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் எதுவும் நம்மளை விட்டு போகாது. ஆண்டவர் கூட இருந்தால் நம்ம தான் பிரயோஜனமாக மாறுவோம். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பெரிய படிப்பு இல்லை, ரொம்ப பெரிய அறிவு இல்லை, ஆனால் தேவனோடு இருந்தது நிமித்தம் உயர்த்தப்பட்ட ஆச்சரியமான நிலைகளில் வந்தவர்களை நான் உற்று நோக்கி பார்த்திருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர்களை தேவன் உயர்த்தினதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். உங்கள் படிப்பு வந்தால் உயர்ந்துடலாம், அது வந்தால் உயர்ந்துடலாம், இது வந்தால் உழந்துடலாம், அது எதுவுமே உங்களை ரட்சிக்க. ஐயோ கொன்றுவாங்களோ, ராஜா யோசிக்கிறான், கொன்றுவாங்களோ. யார் யோசிக்கிறா? ஒரு சிஸ்டர் இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொண்டாலும் கொன்றுவார், அதனால் நைட்டு தூங்கும்போது தாப்பா போட்டு தான் தூங்குறேன், அவர் இந்த பக்கம் நான் அந்த பக்கம். இவங்க எப்படிங்க நிம்மதியாக இருப்பாங்க சொல்லுங்க? ஏதாவது வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக ஒன்று நேசிக்கிறேன்னு சாப்பிட கொடுத்தா கூட அந்த அம்மாவுக்கு என்ன வரும்? ஒரு உண்மையிலே அன்பு கூறுறாரா இல்லை போட்டு தள்ளுறாரா அப்படின்னு உண்மையிலே அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். அப்போ நான் நினச்சேன், எப்படா இவங்க நைட்டு தூங்குவாங்க? யார் போட்டு தள்ளிடுவாராமா? கல் எடுத்து தலையில் போட்டு கொண்டு வரான். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் இல்லாத மனிதர்களுடைய யோசனை இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இருந்தால் நம்மை பிரயோஜனமாய் மாற்றுவார். நான் அவ்வளோதான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் இந்த பிள்ளைங்கெல்லாம் பாடுறதை பார்க்கும்போது நமக்கு அதில் 1% கூட வரமாட்டேங்குதடா. என்ன, எனக்கு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது, எப்படி நம்ம ஆசீர்வாதமாக மாறணும்? ஒன்று கேட்டிங்கன்னா காலையில் அவரோட இருப்பேன். எவ்வளோ நேரம் இருக்கணுமோ இந்த மொபைலெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் நினைக்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அவரோட நெருங்கலாமா, இன்னும் கொஞ்சம் அவரோட இணைஞ்சிடலாமா, மீதி அவர் பார்த்துக்குருவார். ஏன்னா நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு. நான் நிறைய பிள்ளைங்களை காலையில் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டுறாங்க. நான் பண்ணுறது காலையில் எந்திரிச்சு 5வது மணி நேரமாக இருக்கும். அவங்க பார்த்துட்டு ரிங்கெல்லாம் போன பிறகு எல்லாருமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்காங்க. ரிங்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் திரும்ப ரீகால் வரும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்கள் அவரோடு இருப்பதை முக்கியப்படுத்த வேண்டும். அவரோடு இணைவதை, ராஜாவோடு இருப்பது அல்ல நமக்கு மேன்மை, ராஜாக்களை தேர்ந்தெடுப்பது அல்ல நமக்கு மேன்மை, நாம் விருப்பத்தோடு விருப்பமாய் இன்னொன்றை கூட்டுவது அல்ல நம்முடைய மேன்மை, அவரோடு இருப்பதுதான் நமக்கு பிரயோஜனம். இதை மட்டும் பிடிச்சுக்கிறேன், இதை மட்டும் பிடிச்சுக்கணும். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சபையை தேடணும், விளக்கு நமக்கு அது, அந்த விளக்குக்குள்ளே போயிடணும். எங்கே போனாலும் ஒரு ஊழியக்காரனோடு இணைஞ்சிக்கிறணும், எங்கே போனாலும் ஆலோசனை கேட்கணும், எங்கே போனாலும் அதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அது மட்டும்தான் நமக்கு நம்மளை பிரயோஜனமாக மாற்றும், நமக்கு நல்ல வழிகாட்டும், நம்மளை ஆசீர்வதிக்கும். அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ராஜாவை உட்காந்துருக்கவன் எப்படி யோசிக்கணும், மக்களுக்கு என்ன உதவி செய்யணும், மக்களை எப்படி காப்பாற்றலாம் யோசிக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவனை குறித்து பார்க்கும்போது. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி தன்னை காப்பாற்றணும்னு ஒரு பாஸ்டர் யோசிச்சான்னா ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டான். தன்னை காப்பாற்றணும்னு ஒரு பெண் யோசிச்சான்னா ஒரு நாள் கர்த்தர் சித்தம் செய்ய மாட்டான். தன்னை காப்பாற்றணும்னு ஒரு வாலிபன் யோசிச்சான்னா ஒரு நாள் கடவுளுக்கு பிரியமா வாழ முடியாது. ஒரு நாள் கூட இந்த மேடையிலிருந்து கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்பட. தன் ஜீவனை காக்கிறவன் எப்பயும் எப்போ தன்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணானோ அப்போவே தங்கத்தை வாங்கிட்டான். என்னத்துக்கு தெரியுமா? கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு. என்னத்துக்கு? கண்ணுக்குட்டி. சாமியை கல்லில் பார்த்தாலே இவனுக்கு பரவசம் வந்துடும், இதில் தங்கத்தில் பார்த்தா சொல்லவே வேணாம். அவன் என்ன சொல்லியிருப்பான், பல பலன் இருக்குடா, ரொம்ப அப்படியே மின்னுதுடா, மினுங்குதுடா. அப்படித்தான் என்ன பண்ணானா, பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், வருத்தம் இஸ்ரவேலரை, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. என்ன, எப்போ எகிப்திலிருந்து வந்தாங்க, ஆனால் இப்போ இப்படி சொல்லி ஆண்டவரை இன்னும் கோபப்படுத்துகிறான் பாருங்க. ஆண்டவர் அபியா தீர்க்கதரிசியை கொண்டு உடனே அவனுக்கு சொல்லுவார், கொஞ்சம் பொருடா, யோசியான்னு ஒருத்தன் வருவான், எலும்ப முதற்கொண்டு உடைச்சு தூள் தூளாக்கி உன் கல்லறையெல்லாம் உடைச்சு நீ குண்டாக்கிடமைகள் எல்லாம் நொறுக்கிறானா இல்லையான்னு பாரு. ஆண்டவர் வருவார் 1000 வருஷம் அரசாட்சியில். கட்டுறவன்லாம் கட்டட்டும், வழி அடைக்கிறவன்லாம் அடைக்கட்டும், பிரயோஜனம் இல்லாத வணக்கங்கள் செய்யட்டும்னு சொல்றேன். யெரொபெயாம்கள் வளரட்டும், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வருவார். ஆண்டவர் எல்லாத்துக்கும், பிசாசு தொடங்குற எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? முடிவு வச்சிருக்காரு. அவங்க கவனிங்க எல்லாரும், நீங்க எப்பயும் பிரயோஜனமாக மாறணும். என்ன, நான் படித்து, நிறைய பேருக்கு ஆசை, நான் படித்து பெரிய ஆளாகி நான் ஒரு ராஜாவை என்னோட சேர்த்துக்கிருவேன், நான் பெரிய வேலையில் உண்டாக்கி ஒரு பாவத்தை கூட்டிக்கிறேன், எவனாவது ஒருத்தன் நான் பெருசாகி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னும் பிரயோஜனம், இன்னும் பிரயோஜனம், இன்னும் பிரயோஜனம். எனக்கு அந்த ராஜீவ் பிரதரை பார்க்கும்போது தோணுச்சு, அந்த மனுஷனே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, நம்மளாம் செய்யணுமே, ஆண்டவருக்காக செய்யணுமே, ஏதாவது பண்ணணுமே. எப்படி ஸ்டேட் பேங்க்கில் போய் நிற்போமா, ஒரு 50 கோடி கடன் தாங்கன்னு, யாரோட இணையணும்? விலகி போகக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள் மறுபடியும், என்ன போகக்கூடாது? ஆமாம், நான் நம்புகிறேன், நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தாலே நம்மை கொண்டு செய்ய வேண்டியது கர்த்தர் செய்வார். நம்ம வேலைக்கு போகும்போது தானில் ஒரு கண்ணுக்குட்டி, நம்முடைய தகப்பனாகி யாக்கோபு தூங்கும்போது ஒரு ஏணியை பார்த்தான் அல்லவா, அந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். இப்போ அந்த இடத்துல திருவிழா நடக்குது. அந்த இடத்துல என்ன நடக்குது? திருவிழா நடக்குது. நிறைய குடும்பங்கள், தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள், விசேஷமானவர்கள் இன்னைக்கு திருவிழாவுக்கு போகிறாயா? வெக்கம் இல்லாமல் நிறைய குடும்பங்கள், விசேஷித்த பாத்திரம், மென்மையான பாத்திரங்கள். ராஜாக்களை தேர்ந்தெடுக்கும் போது ராஜாக்களின் இஷ்டத்துக்கு பின்னாக ஜனங்கள் போக ஆரம்பித்தாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பஸ்கா எத்தனாவது மாதம், எத்தனாம் தேதி? இத்தனை வருஷம் பைபிளை படித்தேன், நீங்கள் சொல்கிறீங்க. சரி, 14ஆம் தேதி எத்தனாவது மாதம்? அப்போ ரைட்டு தான், உங்களை நல்லாவே ஏமாற்றிடுவான். என்ன, அப்போ ரைட்டு தான், யெரொபெயாம் உங்களை நல்லாவே ஏமாற்றுவான்.
இங்கே பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்? 32ஆம் வசனத்தில், யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. ஆமாம், 1வது மாதம் 15ஆம் தேதி என்ன பண்டிகை? ஆனால் இவர் எப்படி போட்டார்? டேட்டு அதே தான், ஆனால் எதை மாற்றிட்டாரு? மாதத்தை மாற்றி இப்போ கண்ணுக்குட்டிக்கு என்ன கொண்டாடிட்டு இருக்காரு? பஸ்கா கொண்டாடிட்டு இருக்காரு. டேட்டு அதே தான், மாசத்தை என்ன பண்ணிட்டாரு? மாற்றி கண்ணுக்குட்டிக்கு பஸ்கா. யாராவது கேட்டானா? ஆமாம். இப்போ லேவியர்கள் தான் ஆசாரியர்களா? இல்லை, ஜனத்தின் ஈனமானவர்கள், கொள்ளைக்காரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு ஊழியக்காரனா நிறுத்திட்டான். மொத்தமாக தேவனை தவிர எல்லா காரியங்களையும் ஜனங்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறேன், ஏன் தெரியுமா நம்முடைய சபைகளில் வந்துட்டு வாலிப பிள்ளைகள் பிரயோஜனம் இல்லாமலே நரகத்துக்கு போகிறாங்கன்னு? ஏன் தெரியுமா? சபையில் வந்துட்டு நான் கேட்குறேன், 10 வருஷம் 15 வருஷம் வந்து சண்டே கிளாஸ் படிச்சுட்டு நரகத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, பிரயோஜனமாகவே இல்லாமல் ஒரு சராசரியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள், என்ன? வேலைக்கு போகிறது. என்ன காரணம்? ஏன் 8வது மாதம் 15ஆம் தேதி கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி பஸ்கா கொண்டாடினா? ஏன் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி எகிப்திலிருந்து உன்னை நடத்திட்டு வந்த தெய்வம்னு சொன்னால்? ஏன் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடியும் ஈனமானவர்களுக்கு முன்னாடியும் நின்றான்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இப்போ அவன் இஷ்டத்தை செய்யணும்னா ஈனமானவன் தான் அவனுக்கு பாஸ்டராக இருக்கும். ஈனமானவன் என்று நான் சொல்லுவது வேத வசனத்தின் கண்டிப்பற்றவன், அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன், அவனுக்கு பிரியத்தை செய்கிறவன். ஏன்னா இந்த பாஸ்டர் மட்டும்தான் யெரொபெயாம் என்ன சொன்னாலும் அதுவே ஆரோனோட பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினா தெளிவாக சொல்லி போடுவான். 1வது மாதம் தெளிவாக அடிப்பான். ஏன்னா அவன் பினகாசோட வகைரா, அவன் அப்படி விட்டுட்டு போயிட மாட்டான். ஆரோனோட பிள்ளைகளை கூட்டு வந்து நிப்பாட்டியிருந்தா அவன் சொல்லுவான், ஏ என்னையா பஸ்கா கொண்டாடுற? ஆனால் ஆரோனே கண்டுக்குட்டி வச்சவன் தான். ஆனால் பின்னாடி இவர்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள், ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும். உண்மையை சொல்லுங்கள், இந்த வேதத்தை விட்டு விலகாமல் இருக்கீங்களா? இந்த வேதத்தை விட்டு விலகினவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சபிக்கப்பட்ட அகங்காரினா ஒரு மாதிரி கோபம் பிடிச்சவன், வெறி பிடிச்சவன், அகங்காரம் உள்ளவன், பெருமை உள்ளவன், அப்படி போட்டிருந்தா பரவாயில்ல. என்ன அகங்காரிகளா? அதனால தான் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகாமல் இருக்க ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவரை விட்டு விலகி போகாமல் இருக்கிறதுக்கு தான் சாமுவேலை, நாத்தானை, காத்த போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். என் வாழ்க்கையிலலாம் நான் காலேஜுக்கு போகும்போது கொஞ்சம் விலகும்போது திடீர்னு ஒரு சீனியர் வருவார், டேய் வாடா பைபிள் எடுறா சர்ச்சுக்கு போவோம். பார்த்தா தேவ தூதன் தான் நமக்கு அப்படி என்ன பண்ணியிருக்காரு? அனுப்பியிருக்காரு. அவனை வா வா, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க, கிளம்பு. அப்படியே போனோமா, கூப்பிட்டு போனோம். சர்ச்சுக்கெல்லாம் போன பிறகு ஒரு டீ, ஒரு சர்பத்து. பெரிய பணக்காரங்கெல்லாம் நிறைய பேர் அப்படி கையில் பைபிளை தூக்கிட்டு, நல்ல பெரிய பைபிளை தூக்கிட்டு அடையாளமாக அப்படி வரும்போது ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட சாமுவேலுக்காக, அப்படிப்பட்ட நாத்தானுக்காக தொடர்பு விட்டுறாமல் இருக்க கடவுள் நமக்கு உதவி செஞ்ச அப்படிப்பட்ட பாத்திரங்களுக்காக கடவுளை ஸ்தோத்தரிக்கணும். இல்லைன்னா நம்ம என்னவாயிருப்போம்? வீணாக போயிருப்போம். என்ன ஆயிருப்போம்? சொல்லுங்கள். வீணாக போயிருப்போம். என்ன ஆயிருப்போம்? சொல்லுங்கள். வீணாக போயிருப்போம். தருதலையாக மாறியிருப்போம், மோசமாக மாறியிருப்போம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் கூட உங்களை சொந்த பந்தம்னு பின்வாங்கி போகிறதுக்கு வழி செஞ்சால் 7ல் 1 8ன்னு சொல்லாதீங்க. பிள்ளைங்களே, எனக்கு ஆண்டவர் வேணும், நான் அவரை விட்டு விலக மாட்டேன். நான் அப்படிலாம் அந்த காலத்தில் பிள்ளைங்களை கேட்டிருக்கேன், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும், நீங்கள் வேறு எந்த கல்யாணமும் பண்ணி வைக்காதீங்க, எனக்கு வேண்டாம். அழுது அடம் பிடிச்சி வீட்டை விட்டு வெளியேறின பெண்களை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஆண்டவர் கல்யாணம் மட்டும் வேணும், நீங்கள் வேறு எதையும் கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. அழுது கதறி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கேன். எனக்கு ஆண்டவரை மட்டும் விட்டுற விடாதீங்க, உங்கள் சொந்த பந்தம்லாம் உங்களோட வச்சுக்கிறேங்க. அப்படி வாழ்ந்தவர்களை எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அவர்கள் தான் பிற்காலத்தில் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பிரயோஜனமாக மாறியிருக்காங்க. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் விலகி போகக்கூடாது, தீர்மானமாக இருக்கும். தீர்மானமானால் இத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்ணி அவன் இந்த காலையில்
அதான் நான் அடிக்கடி சொல்கிறது, இத்தனை மணிக்கு ஜோம் பண்ணணுங்கிறது பாவம். வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்காது இல்லை பாவம். பாவம் எது தெரியுமா? நைட்டு 9:45 தூங்காது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்காது தான் பாவம். காலையில் 5 மணியை பற்றி நைட்டு 9 மணிக்கே யோசிக்கணும். நான் ஆயத்தமாகி முடிய சமூகத்தில் காத்திருப்பேன். தாவீது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் விட்டு என்ன செய்யலை, விலகி போகவே இல்லை. அப்சலோம் துரத்தினாலும் விலகி போகலை, சவுல் துரத்தினாலும் விலகி போகலை, ராஜ்யங்கள் வந்தாலும் விலகி போகலை, ராஜ்யங்கள் போனாலும் விலகி போகலை. பாவம் செஞ்சாலும் அதான் ரைட்டு, பாவம் செஞ்சாலும் விலகி போகல, அடி போட்டாலும் விலகி போகல, திட்டினாலும் விலகி போகல. அதனால தான் த கிரேட் கிங், இந்த டேவிட் யாருன்னா என்ன கிங்? தாவீது யாருன்னா, அதாவது தாவீது என்கிற அரசன் இயேசு என்கிற அரசனுக்கு ஒப்பானவன். அத்தனை மகிமையை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். நீங்களும் விலகி போகாமல் இருந்தால் ரொம்ப மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த விலகி போகும்போது பார்த்தீங்கன்னா உலகம் ரொம்ப பெருசாக தெரியும், ராஜா ரொம்ப பெருசாக தெரியுவான், உலகத்தின் காரியங்கள் ரொம்ப பெருசாக தெரியும். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பணம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக தெரிஞ்சுன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. நீங்கள் விலகி போகிறதுனா என்ன தெரியுமா? இப்போ கேட்டோம்னா அவ்வளோதான், பாவத்தோட பாவத்தை கூட்டுற. தம்பி சிரிக்கிறான், என்னடா தூக்கத்தில் இருந்துருப்பான் போல. விலகி போகிறதுனா என்னது? பாவத்தோட பாவத்தை கூட்டுறது. நீங்கள் ஒன்று கவனித்து பாருங்களேன், காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி வேஸ்ட்டு செஞ்சாச்சு, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்து நைட்டு வர முடிச்சுட்டு காலையில் பார்ப்போம். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். பாவம் செய்கிற எல்லாருக்கிட்டே பிசாசு எப்படி பேசுகிறான் தெரியுமா? அதான் காலையில் என்ன பண்ணிட்ட, பாவம் செஞ்சிட்டில, அப்படியே இந்த நாளை முடிச்சு விட்ரு, அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் மட்டும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி போய், ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து இஸ்ரவேலில் அனாதைகள் ஆக்கப்பட்டாங்க. வெறும் 2 ராஜ்யபாரம் தாண்டின உடனே இஸ்ரவேலர்களை சீரியர்கள் பிடிச்சிட்டு போய் நாடு இல்லாமல், வீடு இல்லாமல், காடு இல்லாமல். இதான் நான் பார்த்த வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? படிக்க மாட்டான், ஒன்றும் தெரியாது, குடும்பத்தில் எதுவுமே இருக்காது. ஆண்டவர்கிட்ட வருவான், டக்குன்னு மேலே போவான், டக்குன்னு அடுத்த 2 தலைமுறையில் கீழே போயிடுவான். இத்துடன் கதம் எல்லாம் முடிஞ்சு. ஆனால் சிலர் மட்டும்தான் உத்தமர்களா, ஆண்டவரை விட்டு விலகாதவர்களா, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு நிலைத்தன்மையோடு தலைமுறை தலைமுறையாக ஓடிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் இருக்கணும். இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன சந்தோஷம் வரும்போதே டக்கு புக்குன்னு ஓடிடுறோம். ஒரு சின்ன சந்தோஷம் வரும்போதே நம்ம என்ன செய்கிறோன்னா ஆண்டவரை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப கவனிக்கணும், விலகி போகக்கூடாது. சொல்லுங்கள், இந்த விலகி போனதுக்கான காரணத்தை மட்டும் லைட்டாக சொல்லவா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ராஜா இருக்காங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ராஜா இருக்காங்க, அந்த ராஜ்யபாரத்துக்கு ராஜா இருக்காங்க. அவங்கள மாதிரி நாங்களும் என்ன வேணும் எங்களுக்கும்? அவன் நரகத்துக்கு போகிறவன், நம்ம பரலோகத்துக்கு போகிறவன். எந்திரிச்சு